Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 3,75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் அதே போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றிலிருந்து 2021 முதல் 2020 வரைக்கான நிதியாண்டில் 3.75 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளார். குறிப்பாக சாலை வசதி, குடிநீர் வசதி, அதே போன்று அந்த தார் சாலை, அதே போன்று ஃபேவர் பிளாக் அடிப்படை பொதுமக்களின் அடிப்படை வசதிக்கு தேவையான அந்த நலத்திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தற்போது தொடங்கியுள்ளார். தற்போது தருமபுரி சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இந்த நலத்திட்ட அதாவது முடிவுற்ற திட்டங்கள் பணிகளும் அதே போன்று அந்த புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா தொடங்கி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களிடம் கோரிக்கை வைத்து காவிரி குடிநீர் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு. இன்னும் பல்வேறு பகுதிகளில் அந்த 100 நீர் திட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வரவில்லை என கூறப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டத்தில் முழுமையடையாது உள்ளது, அதனையும் நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்தார். மேலும் குழந்தைகள், அதாவது பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்த அடிப்படையில் இந்த உள் விளையாட்டு அரங்கத்திற்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அந்த அடிக்கல் நாட்ட அறிவித்தார். குறிப்பாக எடப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள பகுதியில் இந்த பிரம்மாண்டமான உள் விளையாட்டு அரங்கத்திற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியுள்ளார். தொடர்ந்து சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டியில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு மேடை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களையும் சிலம்பரசன் நீங்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து விவரங்கள். வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே போல அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவருடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் வருகிற ஜனவரி 4ஆம் தேதி இந்த கெஜல்நாயக்கன்பட்டி பகுதியில் தற்போது இந்த பிரச்சார பயணமானது நடைபெற உள்ளது. அதற்காக தற்போது இன்றைய தினம் அந்த பூமி பூஜையானது நடைபெற, குறிப்பாக சுமார் ஒரு 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கெஜல்நாயக்கன்பட்டி தனியார் மைதானத்தில் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான செம்மலை தலைமையில் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதாகவும், குறிப்பாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே, தொகுதிக்கு உட்பட்ட அந்த மக்கள் மட்டுமே இந்த தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர்கள் கலந்து கொள்வார் எனவும், சுமார் 50,000 பேர் இந்த தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற அந்த சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.